பாய். இந்த டிராஃபிக்கை வந்து எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறவங்களுக்கு இந்த டிராஃபிக்கு. நிறைய பேருக்கு வந்து தூக்குமாடி சாகுறாங்க, மருந்து குடிச்சு சாகுறாங்க, ஹெல்மெட்டு போடாமல் வண்டி ஸ்பீடாக ரேஸில் போய் வந்து இடித்து வந்து சாகுறாங்க நிறைய பேர். அவங்களுக்கெல்லாம் வந்து இது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து வந்து நல்ல உடம்பு கடவுள் கொடுத்துறார். கடவுளால் படைக்கிறது, உங்களால் எதுவும் போகக்கூடாது. உங்களுக்கு அந்த அதிகாரம் கிடையாது. நான் உங்கள் உயிரை உங்கள் போக்குறதுக்கு. ஒரு கண் 2 கண் கொடுங்க கேட்குறான் 10 லட்சத்துக்கு. கண் கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கிட்னி ஒரு 20 லட்சம் கொடுக்குறான். கிட்னி கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். கை 2 கை கேட்குறான். கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். ஒவ்வொரு பொருளில் இவ்வளோ வேல்யூஷன் இருக்குது உங்களுக்கு. நீங்களே எவ்வளோ பெரிய பொக்கிஷன், எவ்வளோ பெரிய வேல்யூஷன். நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு வீட்டை படுத்து தூங்கி. அதான் எம்ஜிஆர் பாட்டு பண்ண, அல்லும் பகலும் இவன் கல்லா இருந்து விட்ட அதிர்ஷ்டம் இல்லை என்று நாளிட்டு கொண்டான், விழித்து கொண்டு வரலாம் பிழைத்து கொண்டான். நம்ம விழிப்புணர்ச்சியாக இருக்கணும். எல்லாமே விழுத்து கொண்டு வரணும். இதெல்லாம் நம்ம தப்பான வாழ்க்கை, தப்பான செயல், இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. ஒரு காலமும் வந்து இது செய்யக்கூடாது. இது எத்தனை மருந்து கூட செய்யக்கூடாது. இது வந்து நீ செத்துட்டு ஒரே நேரத்தில் போயிடுற. இது வந்து உங்கள் தாய் தகவலுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளாக செத்து பொழிப்பாங்க. உங்களை உன்னை நினச்சி என் பிள்ளை அப்படின்னு தானே நினச்சி சாவோம் அவங்க. அதனால் சாவுக்கு தற்கொலைக்கு போகக்கூடாது. இந்த வண்டி ரேஸ் வண்டி ஓட்டாதீங்க. இப்போ குழந்தைங்களா சின்ன பசங்களாக இருக்கிற அத்தை சூடாக இருக்கும், நல்லா ஜாலியாக இருக்கும். அது வந்து அடிப்பட்டு ஆஸ்பத்திரிலாம் நீங்கள் படுத்துட்டுன்னா ரொம்ப கஷ்டமாக தெரியும்பா உங்களுக்கு. அந்த வேலை எதுக்கும் வச்சுக்காதீங்க. நல்லா வாழுங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. தாய் தப்பு நல்லா வச்சுங்க. கூட பிறந்தவங்களை நல்லா காப்பாற்றுங்க. நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கை. பாய்.